ஐயா இப்ப நீங்க வந்து இந்த மிளகாயில மிளகாய் உர மேலாண்மை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உரம்னா காம்ப்ளெக்ஸ் டிஏபி தான் போடுங்க. போட்டோம். அது எப்ப போட்டீங்க? எந்த அது டைம்? வந்து நட்டு 1 மாசத்துல ஒரு டைம் போட்டோம். ஆமா, திருப்பி வந்து 1 மாசம் கழிச்சு ஒரு பிட்டு போட்டோம். ஓஹோ, 2 டைம் போட்டீங்க? 2 டைம் 4 டைம் போட்டோம். அதுக்கு பின்னாடி திருப்பியும் ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு டைம் போட்டோம் டிஏபி. நீங்க வந்து நார்மலா தான் நட்டுருக்கீங்க, சொட்டு நீர்ல நடல? இல்ல, சொட்டு நார்மல். என்னென்ன உரம் போட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்க. காம்ப்ளெக்ஸ், டிஏபி, பொட்டாசு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன போட்டீங்க? ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ். எவ்வளவு போட்டீங்க? இதுக்கு வந்து ஒரு மூட்டை போட்டோம்ங்க. ரெண்டையும்? ஆமா. அதுல ஒரு மூட்டை, இதுல? ஆமா. சரிங்க. அடுத்து ரெண்டாவது எவ்வளவு நாள் போட்டீங்க? ரெண்டாவது வந்து 1 மாசம் கழிச்சு போட்டோங்க. டிஏபியும் பொட்டாசியம் போட்டோம். சரிங்க. அது எவ்வளவு போட்டீங்க? அது ஒரு 2 மூட்டை. 2 மூட்டை போட்டீங்க? 2 மூட்டை. சரி, இப்ப 3வது முறை எப்ப போட்டீங்க? 3வது முறை இப்பதான் சார், 1 மாசம் தான் ஆகுது. அதுவும் காம்ப்ளெக்ஸ் தான் போட்டோம். அப்படிங்களா? ஆமா, காம்ப்ளெக்ஸ். 4வது டைம் போட்டுருக்கீங்க? ஆமா. அது எப்ப போட்டீங்க? இப்பதான் ஒரு 10-15 நாள் 20 நாள் தான் ஆகுது. அது எவ்வளவு போட்டீங்க டோஸ்? அது ஒரு 1.5 மூட்டை போட்டோமோ. 1.5 மூட்டை. 4 டைம் போட்டுருக்கீங்க? ஆமாங்க சார். சரி. ஐயா இப்ப இந்த களை மேலாண்மை பாத்தீங்கன்னா, களை வந்து எப்படி எடுத்தீங்க? களைக்கொல்லி பயன்படுத்துறீங்களா இல்ல கைகளை? கைகளே எடுத்தோம் சார். கைகளே எடுத்தோம். மாசம் ஒரு டைம் 4 கிலோ 5 கிலோ எடுத்துட்டோம். அப்படிங்களா? ஆமா. எல்லாமே எந்த கெமிக்கல்? ஃபர்ஸ்ட்ல வந்து கொத்தனீங்க. அதுக்கு மேல வந்து செடி வந்த பின்னாடில கைகளே தான். 2 கொத்து 3 கொத்து கொத்திட்டோம். ஐயா இப்ப இந்த அறுவடைன்னு பாத்தீங்களா, ஹார்வெஸ்ட் எத்தனை? இப்ப வந்து இது 3 மாசம் ஆகுதுங்களா? 4 மாசம் ஆகுது. 4 மாசம். எத்தனை முறை அறுவடை பண்ணிருப்பீங்க? அறுவடைனா ஒரு 6 டைம் 7 டைம் பண்ணிட்டோம். அப்படிங்களா? ஆமா. சரிங்க. இப்போ 6 டைம் 7 டைம் அறுவடை பண்ணிருக்கீங்க. ஆமா. இன்னும் எத்தனை முறை அறுவடை வருங்க? அறுவடை தான் இன்னும் 4 5 கூட அறுக்கலாங்க தான் போறோம். ஐயா இன்னும் நீங்க எத்தனை முறை இதை ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க, அறுவடை பண்ணுவீங்க? ஒரு 4 முறை 5 முறை அறுவடை பண்ணுவாங்க. அப்படிங்களா? ஆமாங்க. சரிங்க. ஐயா இப்ப இதுல வந்து இந்த நோய் மேலாண்மை, பூச்சி நோய், இப்ப இதுக்கு எத்தனை முறை நீங்க மருந்து அடிச்சிருக்கீங்களா? நாங்க ஒரு 5 டைம் அடிச்சுக்கிறோம். எத்தனை முறை? 5 முறை அடிச்சுங்க. 5 முறை அடிச்சிட்டீங்க? ஆமா. என்ன மாதிரி நோய்ங்க வந்தது? அதெல்லாம் இந்த குருணை மாதிரி தாங்க. குருணை மாதிரி கூடு மாதிரி கட்டா அடிச்சா தெளிஞ்சிடும். ஓ, அதான் சொல்றீங்க. ஆமா. என்ன மருந்து அடிச்சீங்கன்னு தெரியுங்களா? தெரியலங்க அதெல்லாம். ஆனா 5 முறை அடிச்சிட்டீங்க? அடிச்ச மாதிரி அடிச்சிட்டோம். அது ஒரு டைம் வேறு கூட ஊத்தணும். நல்லா வந்து பராமரிப்புன்னா நல்ல லாபங்க மிளகாயில. நல்லா பராமரிப்புனாக்க நல்ல லாபம் இது பண்ணலாங்க. நன்றி.